ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல இருந்து ஒருத்தவங்களுடைய யூபிஐ ஐடிக்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க டூ பேங்க் அண்ட் செல்ஃப் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல என்டர் யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சென்ட் மணி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சர்ச் பாக்ஸ்ல இப்போ வந்து யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வரும். இப்போ வந்து பாருங்க வெரிஃபை டீடைல்ஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்களுடைய அந்த யூபிஐ ஐடிக்கான அந்த கனெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல பேடிஎம்கான யூபிஐ ஐடி மட்டும் என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நம்ம வந்து எந்த ஆப்ல இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வேணா அதுல வந்து என்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து மணி வந்து சென்ட் பண்ணலாம். அவங்க வந்து எந்த ஆப் யூபிஐ ஆப்பை பயன்படுத்தினாலும் சரி, அவங்களுடைய யூபிஐ ஐடி என்டர் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய கான்டாக்ட் வந்து வரும். இப்போ கீழே வந்து பாருங்க இப்போ அவங்க வந்து எந்த ஆப் பயன்படுத்துறாங்க, எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த சின்னதா ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்து பாருங்க இந்த யூபிஐ ஐடி வந்து போன்பே காணுது. இது போல அவங்க வந்து எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தினாலும் இப்போ இதுல வந்து காமிச்சிரும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ணி விடலாம். எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ண முடியும் யூபிஐ ஐடி வழியாக. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கான்டாக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பே நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து அவங்களுடைய நேம் எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க பே நவ் சொல்லிட்டு இருக்கு. பே நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க அந்த யூபிஐ ஐடி நேம் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு கரெக்டான சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பே நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. பே நவ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் வந்துரும். இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை சென்ட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பே செக்யூர்ல இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. பே செக்யூர்ல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஒருத்தவங்களுடைய யூபிஐ ஐடிக்கு நம்ம வந்து பேடிஎம்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.